தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு எதை மூடும்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவராயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முள் தேவனின் அன்பு காணப்படுகிறதா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை மீட்டார். அவர் நம் மீது வைத்த அன்பு உயரமானது, உன்னதமானது, ஆழமானது, வெளியேற பெற்றது, அளவிட முடியாதது. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம் மீது வைத்த மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அவருடைய குமாரன் மூலமாக அன்பினாலே சிலுவையில் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்தவராக தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார். சிலுவையில் தம்முடைய தூய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினார். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த கற்பனைகளின்படி வாழ நம்மையும் அழைத்திருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நம்முடைய வாழ்விலும் நாம் அன்பிலே நிலைத்தவர்களாக நமக்குள்ளாக ஆவியின் வரங்கள் நிறைந்திருந்தாலும், நமக்கு தேவனுடைய ஐஸ்வர்யம் அவருடைய கிருபையினால் மிகுதியாக கிடைத்திருந்தாலும் நமக்குள்ளாக ஆவிக்குரிய அன்பு காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் காண்கிறோம், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நீதிபதிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் நம்முடைய வாழ்வில் தேவனோடு ஒன்றிணைந்தவர்களாக பரிசுத்தத்தில் நிலைத்து நின்று பாவத்தை விட்டு விலகி அவருடைய அன்பில் இணைய நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவரிடம் அறிக்கை செய்வோம். அவர் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறாரே. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்விலும் தேவ சித்தத்தை செய்யும் பிள்ளைகளாக அவருடைய அன்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து ஜீவனுள்ள தேவனை விட்டு பிரிந்து சென்ற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்தில் இணைக்கத்தக்கதாக அவருடைய சிலுவையின் அன்பை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக காணப்படுவோம். அவருடைய அன்பிலே பாவங்களை நாம் மூடுவோம். கரை திரையற்றவர்களாக பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்க தேவன் நம்மை தாங்கி வழி நடத்தி பலப்படுத்துவாராக. ஆமீன்.